அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா பொதுத்தமிழில் நாலடியாரை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பொதுத்தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க பொதுத்தமிழ் சிலபஸில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா நாலடியார். ஸோ நாலடியார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அறநூலில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸ்கூல் புக்கில், அதாவது ஓல்டு புக்கில் ப்ளஸ் நியூ புக்கில், ஸோ எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸும் எடுத்து, ஸோ இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் விஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாலடியார். ஸோ நாலடியாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வரை ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துடலாம். திருக்குறளுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த நூலை வந்து குறிப்பிடுவாங்க அப்படின்னா நாலடியார் தான் குறிப்பிடுவாங்க. வெறும் ஏன் பார்த்தோம்னா திருக்குறள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 அடிகளில் அனைத்து கருத்துக்களையும் கூறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியார். நாலடியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 அடிகளில், ஸோ நாலடியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4 அடிகளில் அனைத்து கருத்துக்களையும் கூறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, சரிங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா சங்கம் மருவிய காலத்தை சார்ந்தது, சரிங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல் அப்படின்னா சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்தது. ஸோ சங்க காலம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி, அதாவது பொது ஆண்டிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த சங்க காலத்துக்கு வந்து நம்ம ஒரு பவுண்டரி லைன் வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கு பின் வர காலம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சங்கம் மருவிய காலம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு களப்பிரர் காலம், இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தை சேர்ந்த ஒரு நூல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அதுல ஒரு அறநூல் தான் வந்து இந்த நாலடியார் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ நாலடியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்லே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே தொகை நூல் வந்து இது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொகை நூல் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அந்த கருத்துக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தொகுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகை நூல் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் நாலடியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகை நூல், சரிங்களா? ஸோ இது 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. அப்போ நாலடியாரோட பாவகை வந்து என்ன அப்படின்னா வெண்பா, சரிங்களா? நாலடியாரின் பாவகை வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது, சரிங்களா? ஸோ சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட 400 தனி பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நாலடியார்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தொகை நூல், சரிங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள்லேயே இருக்க ஒரே தொகை நூல் வந்து எது அப்படின்னா நாலடியார் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 மேற்கணக்கில் 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 நூல்கள் இருக்கும். ஸோ அந்த 8 நூலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு புலவர்கள் தனித்தனியாக வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ புறநானூறு அப்படின்னா அது 400 பாடல்கள் இருக்கும். அதை வந்து ஒரே ஆசிரியர் எழுதியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஔவையார், கபிலர், நச்சள்ளையார், அப்புறம் வந்து ஆதிரையார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து எழுதுனது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புறநானூறு அப்படிங்கிறது. அந்த 8 நூல்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 தொகையில் இருக்கக்கூடிய 8 நூல்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகை நூல்கள் தான். அது எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஆசிரியர் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. வெவ்வேறு ஆசிரியர்கள் எழுதி நமக்கு வந்து தொகுத்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதனால தான் தொகை நூல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலடியாரும். ஸோ நாலடியார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. ஸோ சமண மதத்தை சார்ந்த பல்வேறு முனிவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. ஸோ யாரோட பெயருமே வந்து நமக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம மொத்தமாக வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்து சமண முனிவர்கள் இயற்றியது அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஸோ இதுலேயே சேர்ந்திருக்கும் நாலடியார் ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல், சரிங்களா? ஸோ திருக்குறள் வந்து ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படின்னு சொல்றோம். ஆனால் நாலடியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமண சமயத்தை சேர்ந்த நூல். காரணம் வந்து என்ன அப்படின்னா அதனோட எழுதினது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சமண முனிவர்கள், சரிங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்நூல் வந்து முத்தரையர் என்னும் பிரிவினை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ முத்தரையர் அப்படின்னா முத்தரையர், பெருமுத்தரையர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் சைடு வந்து ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ முத்தரையர் என்னும் இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், சரிங்களா? ஸோ சோழர் காலத்துக்கு முன்னாடி, அதாவது சங்கம் அருவிய காலத்துக்கும் அந்த சங்கம் அருவிய காலத்துக்கும் அந்த பல்லவர்கள் காலம், பாண்டியர் காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல ஆட்சி பண்ணவங்க யார் அப்படின்னா அந்த முத்தரையர் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த முத்தரையர் அப்படிங்கிற வம்சத்தை பத்தி குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னா நாலடியார், சரிங்களா? ஸோ இந்நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளவர் வந்து யார் அப்படின்னா ஜியு போப். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளவர் ஜியு போப்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாரினுடைய வேறு பெயர்கள். ஸோ ஆக்சுவலாக அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ நாலடியார்ல இருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாலே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்குற ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த வேறு பெயர்கள் தான் கேட்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலடி 400 வேளாண் வேதம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி கொஷின்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாரின் வேறு பெயர்கள் வந்து என்ன அப்படின்னா நாலடி, நாலடி 400 வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாருடைய வேறு பெயர்கள். சரிங்களா? நாலடி, நாலடி 400 வேளாண் வேதம், திருக்குறள் விளக்கம். ஸோ இதெல்லாம் திருக்குறள் நாலடியாரினுடைய வேறு பெயர்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நூல் பகுப்பு. ஸோ இந்த நூலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பிரிவுகளே உள்ளடக்கியது தான். நாலடியாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ் வெல் அஸ் திருக்குறள் மாதிரி தான். சரிங்களா? ஸோ திருக்குறள் வந்து எப்படி ஒரு 3 பிரிவுகளை உள்ளடக்கியதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலடியாரும் 3 பிரிவுகளையும் உள்ளடக்கியது. சரிங்களா? ஸோ திருக்குறளையும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரிவுகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நாலடியார்லையும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 3 பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 அதிகாரங்கள். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியார்ல 40 அதிகாரங்கள். ஸோ 40 அதிகாரங்கள்ல பாடலுக்கு 10 பாடல் அதிகாரத்துக்கு 10 பாடல் விதமாக மொத்தம் வந்து 400 பாடல் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுல அறத்துப்பாலில் இருக்க பிரிவுகள் அதிகாரங்கள் வந்து எத்தனை அப்படின்னா 13 அதிகாரங்கள். சரிங்களா? ஸோ அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 13, பொருட்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எண்ணிக்கை 24, இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 3 அதிகாரங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ எப்படி நம்ம திருக்குறள்லயும் ஒரு 3 அதிகாரங்கள் இருக்கும். ஸோ அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அறம், பொருள், இன்பத்தையும் வந்து பார்த்தோம்னா 3 பிரிவுகளை பிரித்து 133 அதிகாரங்களையும் தனித்தனியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியார்லையும் இருக்கு. சரிங்களா? ஸோ அறத்துப்பால் 13 அதிகாரங்கள், 130 பாடல்கள், பொருட்பால் 240 அதிகாரங்கள், சாரி 24 அதிகாரங்கள், 240 பாடல்களை கொண்டது. இன்பத்துப்பால் 3 அதிகாரங்களையும் 30 பாடல்களையும் கொண்டது. சரிங்களா? ஸோ இந்த நூலினுடைய சிறப்புன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாரினுடைய சிறப்பு. சரிங்களா? ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களிலே முப்பெரும் அறநூல்கள் என்று அழைக்கப்படுபவை வந்து எது அப்படின்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி, 400. சரிங்களா? ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களில் முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி, 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக திருக்குறளுக்கு அடுத்து அல்லது திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நாலடியார். சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு அடுத்து அல்லது திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ள நூல் வந்து நம்ம நாலடியார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. சரிங்களா? இதை வந்து ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னா ஆலமரமும் வேலமரம், வேப்பமரம். சரிங்களா? ஸோ ஆலமர குச்சியிலும் வேப்பமர குச்சியிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பல் விளக்குவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றது பழமொழி. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த 4 அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா நாலடியாரையும், 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை மீன் பண்ணுது. சரிங்களா? ஏன் அப்படின்னா நாலடியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 அடிகள்ல நமக்கு தேவையான கருத்துக்கள், அறக்கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் 2 அடிகள்ல கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பழகுதமிழ் சொல்லரிமை 4 சரிங்களா? ஸோ பழகுதமிழ் சொல்லரிமை 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் பழகுதமிழ் சொல்லரிமை 4 அப்படின்னா பிரிச்சு எழுதுங்க 4+2ன்னு. ஸோ 4 அப்படிங்கிறது வந்து நாலடியாரையும், 2 அப்படிங்கிறது வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லுச்சுங்களா? அடுத்தது சொல்லாய்ந்த நாலடி 400 நன்கு இனிது. சரிங்களா? ஸோ சொல்லாய்ந்த நாலடி 400 நன்கு இனிது அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணிக்காங்க அப்படின்னா 4 அடி 400 அப்படின்னாலே நமக்கு தெரியும் திருக்குறள் தான். சரி, நாலடியார் தான். சரிங்களா? ஸோ ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாரினுடைய சிறப்புகள். சரிங்களா? ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள்லேயே வந்து முப்பெரும் அறநூல்கள் என்று அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னா இந்த திருக்குறள், நாலடியார், பழமொழி, 400. ஸோ நம்ம அதை பின்னாடி அந்த ஏதோ தனியாக பழமொழி 400 பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னா இதில் 4 அப்படிங்கிற நாலடியாரையும், 2 அப்படிங்கிறது வந்து திருக்குறளையும் குறிப்பிடுது. பழகுதமிழ் சொல்லரிமை 4 அப்படின்னா 4ங்கிறது நாலடியார், 2ங்கிறது வந்து திருக்குறள். சரிங்களா? சொல்லாய்ந்த நாலடி 400 நன்கு இனிது அப்படின்னா இதில் வந்து நாலடி 400 அப்படிங்கிறது வந்து திருக்குறளை பேசுது. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி அதனுடைய சிறப்பு பெயர்கள் பற்றி பார்த்துருந்தோம். நாலடி, நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளினுடைய நாலடியாரினுடைய சிறப்பு பெயர்கள் அல்லது வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாலடியாரை தொகுத்தவர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
நாலடியாருக்கு வந்து தொகுத்தவர் அப்படின்னா எதுவும் சொல்ல மாட்டோம். அது சாரி, திருக்குறளுக்கு வந்து தொகுத்தவர் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா எழுதினது வந்து திருவள்ளுவர் அப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரே ஒருத்தர் தான் வந்து எழுதியிருப்பார், சரிங்களா. ஆனா நாலடியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய சமண முனிவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதை எல்லாத்தையும் தொகுத்து நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரா வச்சது வந்து யார் அப்படின்னா இந்த பதுமனார் தான், சரிங்களா. ஸோ நாலடியாரை வந்து தொகுத்தவர் வந்து யார் அப்படின்னா பதுமனார் அப்படிங்கிறவங்க, சரிங்களா. அடுத்தது நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் வந்து யாரு அப்படின்னா தருமர் அப்படிங்கிறவங்க, சரிங்களா. ஸோ நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் வந்து யாருன்னா தருமர் அப்படிங்கிறவங்க, சரிங்களா. ஸோ இயற்றப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம் அல்லது களப்பிரர் காலம் அல்லது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ நாலடியாரில் சமண சமயத்திற்கே சிறப்பாக உரிய பல உண்மைகள் அழகாக கூறப்பட்டுள்ளன. ஸோ சமண ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலடியார் ஒரு சமண சமய காப்பியம், சரிங்களா. ஸோ திருக்குறள் வந்து ஒரு மதச்சார்பற்ற காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க, மதச்சார்பற்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாலடியார் வந்து பார்த்தோம்னா ஒரு சமண சமயத்தை சார்ந்தது. அதனுடைய பாவகை வந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்பா அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாரினுடைய உரைகளை உள்ளடக்கிய ஒரு நூல் இருக்கு, சரிங்களா. ஸோ நாலடியாருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு உரையா தொகுத்து ஸோ அது ஒரு நூலா வந்து வச்சிருக்காங்க. அந்த நூல் வந்து எது அப்படின்னா நாலடியார் உரை வளம் அப்படின்ற ஒரு நூல், சரிங்களா. ஸோ நான் திருக்குறளுக்கு வந்து எப்படி திருவள்ளுவரின் திருக்குறளின் சிறப்பை பற்றி பேசும் நூல் வந்து திருவள்ளுவ மாலையோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலடியாருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து தொகுத்து உரை மாதிரி தொகுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த நாலடியார் உரை வளம் அப்படிங்கிற ஒரு நூல், சரிங்களா. ஸோ அடுத்தது இதனுடைய முக்கியமான அடிகள் வந்து என்னன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிப்பல அப்படின்லாம் நிறைய வரும், சரிங்களா. ஸோ கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறுகின் தெரிந்து, சரிங்களா. ஸோ ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறுகின் தெரிந்து. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி அழகே அழகு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாருடைய கருத்துக்கள், சரிங்களா. ஸோ கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியாருடைய கருத்துக்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல்கள், ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு புக்லையும் இப்போ நியூ புக்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புக்லையும் வந்து நாலடியார் பற்றி இரண்டு பாடல்கள் இருக்கு. ஸோ அந்த இரண்டு பாடல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் ஆணையர் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆணையார்னு வராது, அணையார்னு வரும், சரிங்களா. சார் நீங்க இருக்கு பாத்தீங்களா அணையார். ஸோ வந்து அணையார் அப்படிங்கிறதும் கரெக்ட், சரிங்களா. வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் அப்படின்னா நாயோட கால்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நெருக்கமா இருக்கும். ஸோ நாயோட கால் விரலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நெருக்கமா இருக்கும். நாலு விரலுமே வந்து ரொம்ப டைட்டா நெருக்கமா இருக்கும், சரிங்களா. என்னதான் வந்து அது நெருக்கமா இருந்தாலும் கூட அதே நாய்க்கால் மாதிரி நமக்கும் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து நெருக்கமா இருந்தாலும் கூட அவங்க நமக்கு ஈக்கால் மாதிரி கூட நமக்கு வந்து உதவ மாட்டாங்க, சரிங்களா. ஆனா வாய்க்கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தூரமா இருக்கும், சரிங்களா. ஸோ ஆனால் அதுல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு வயலை வந்து விளைவிக்கும், சரிங்களா. ஸோ அப்படி தூரமா இருந்தாலும் கூட ஒரு சில நட்பு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நட்பை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு சிக்ஸ்த் புக்ல வந்து ஒரு குறள் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். ஸோ அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கவங்க தூரத்துல இருந்தாலும் கூட நமக்கு உதவி பண்ற அவங்களோட நட்பை நம்ம போய் ஏத்துக்கணும், சரி நம்ம தேடி போய் ஏத்துக்கணும், சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. வாய்க்கால் மாதிரி போன்றவங்களோட தொடர்பு தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சாரி நாலடியார்ல குறிப்பிடுறாங்க, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ புக்ல வந்து ஒரு புக் ஒரு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலின் குறுகின் தெரிந்து, சரிங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல செல்வமோ அல்லது எல்லாமே வந்து பார்த்தோம் நோய் தீக்கிற மருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி தானே தவிர ஸோ அதை தவிர மற்ற இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்னு திருக்குறள் சாரி நாலடியார்ல 8ஆம் வகுப்புல நியூ புக்ல வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 6ஆம் வகுப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனுடைய சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சேய் அப்படின்னா தூரம், சரிங்களா. ஸோ சேய் அப்படின்னா தூரம், செய் அப்படின்னா வயல், சரிங்களா. ஸோ செய் அப்படின்னா வயல், சேய் அப்படின்னா தூரம், சரிங்களா. அடுத்தது அணியர்
அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். இங்க இருக்கு பாத்தீங்களா, நன்கு அணியர் அப்படின்னா நன்கு அணியர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நன்கு அணியர் அப்படின்னு அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். அணையார் அப்படின்னா போன்றார். அணையார் அப்படின்னா போன்றார். சரிங்களா? ரெண்டு சொல்லி நை வருது. சரிங்களா? ஸோ அணையார் போன்றார் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பொருள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாலடியார்ல இருந்து டிஎன்பிசியில் எப்படியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல இருந்து தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இருந்திருக்கும். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அது இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க இருக்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதி நூல் தான். நாலடி 400, நான்மணி கடிகை, இன்னா நாற்பது, திரிகடுகம். ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதி நூல்கள் தான். ஸோ அதாவது 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய நூல்கள். சரிங்களா? ஸோ அதுல திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் வந்து எது அப்படின்னா நாலடி 400. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ நாலடி 400 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அல்லது இணையாக போற்றப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார். ஸோ அதனுடைய வேறு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வேளாண் வேதம் அல்லது நாலடி, திருக்குறள் விளக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ திருக்குறள், நான்மணிக்கடிகை, திரிகடுகம், நாலடியார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தது தான் கல்வி அழகே அழகு, கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை அப்படின்னு சொல்லிட்டு போன சைட்ல தான் பார்த்துருந்தோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் நாலடியார் தான். சரிங்களா? ஸோ அடிநிமிர் வில்லா செய்யுட் செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து அறம்பொருள், இங்க இந்த ஆப்ஷன் பாத்தீங்களா, அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா மொத்தமா பொதுவான ஒரு புக்க நூலை கொடுத்துருக்காங்க. கீழ்கணக்கு நூல்கள், மேற்கணக்கு நூல்கள், தொல்காப்பியம், நன்னூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை இங்க வந்து திருக்குறள் இல்ல நாலடியார் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ திருக்குறள் இருந்துச்சு அப்படின்னா திருக்குறள், நாலடியார் இருந்துச்சு அப்படின்னா நாலடியார். ஆனா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்கணக்கு நூல்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதான் நம்ம கிளிக் பண்ணணும். ஏன்னா நாலடியாரும் திருக்குறளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல தான் வந்து இந்த அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால வந்து பிரிச்சிருக்காங்க. ஆனா அது ரெண்டும் வந்து எந்த கணக்கை சேர்ந்தது அப்படின்னா இந்த 17 கீழ்கணக்கை சார்ந்தது. சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சரி நெக்ஸ்ட் பெருமுத்தரையர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, முத்தரையர் மற்றும் பெருமுத்தரையர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருமுத்தரையர் பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருமுத்தரையர்கள் பற்றிய காணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இன்னா நாற்பது, பி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் சி நாலடியார், ஆப்ஷன் டி சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நாலடியார். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்தரையர்கள் வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் பகுதியை ஆண்டவர்கள். சரிங்களா? தஞ்சை மன்னர்கள் வந்து பார்த்தோம் தஞ்சாவூர் பகுதியை ஆண்டவங்க முத்தரையர்கள் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்கள பத்தின குறிப்பு வந்து எதுல இருக்கு அப்படின்னா நாலடியார்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சமண முனிவர். சமண முனிவர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நாலடியார் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்து எழுதினாங்க. சரிங்களா? சரி, அவங்க வந்து பாடினவங்க. தொகுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க பாருங்க. நாலடியாரை தொகுத்தவர் ஸோ பதுமனர். ஸோ நாலடியாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகுத்தவர் பதுமனர். ஆனா முப்பாலா பிரிச்சது வந்து யாரு அப்படின்னா தருமர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ முப்பாலா பிரிச்சது தருமர் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த முப்பாலா பிரிச்சது மட்டும் இல்லாம அதிகாரமும் அவர் தான் வந்து பார்த்திருப்பாரு. சரிங்களா? ஸோ நாலடியாருக்கும் முப்பாலா பிரிச்சு அதிகாரம் பார்த்தது வந்து யாரு அப்படின்னா தருமர் தான் வந்து ஒவ்வொரு அதிகாரமும் தனித்தனியா வந்து பிரிச்சிருப்பார் நாலடியார். சரிங்களா? தருமர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அடுத்தது அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நாலடியார் தான். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கேட்டிருக்கலாம், கேட்கலாம், மேபி இந்த குரூப் 4ல வந்து கேட்கலாம் அப்படிங்கிறக்காக. சரிங்களா? அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா நாலடியார். சரிங்களா? ஸோ அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் அப்படின்ற நூல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாலடியாரில் வரும். சரிங்களா? ஸோ நாலடியாரில் வரும் இன்பத்துப்பால். ஸோ காமத்துப்பால தான் வந்து இன்பத்துப்பால் அப்படின்னு, இன்பத்துப்பால தான் வந்து காமத்துப்பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாலடியாரில் வரும் இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா?
ஸோ எத்தனை இயல்கள்னா எத்தனை அதிகாரங்கள், சரிங்களா? ஸோ நான் அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எத்தனை இயல்கள் அப்படின்னா எத்தனை அதிகாரங்கள்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ நாலடியாரில் வரும் இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் 13, 24, 3. ஸோ 3 அதிகாரங்கள், சரிங்களா? அறத்துப்பால் 13 அதிகாரங்கள், பொருட்பால் 24 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 3 அதிகாரங்கள், சரிங்களா? அதிகாரங்களை தான் இங்க வந்து இயல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ புறநானூறு, நற்றிணை, நாலடியார், பரிபாடல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலடியார் தான். மற்ற இந்த புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இந்த 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை நூல்கள், அதாவது மேற்கணக்கு 15 மேற்கணக்கு நூல்கள்ல 8 தொகை கீழே வரக்கூடிய நூல்கள், சரிங்களா? ஸோ புறநானூறு, நற்றிணை, பரிபாடல்கள், சரிங்களா? அடுத்தது நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாவடி 400, 400 அடிகள், 4 அடி 4, 4 அடி 400 அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 அடி 400 தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னா 4 அடி 400 அப்படிங்கிறது தான், சரிங்களா? அடுத்தது பொருந்தாத நூலை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான்மணிக்கடிகை, இனியவை 40, புறநானூறு, நாலடியார். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ 11வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் தான், சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி இனியவை 40. ஸோ யார் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். பொருந்தாத நூலை தேர்வு செய்யணும், சரிங்களா? ஸோ இதுல வந்து எது வந்து ஆட் ஒன் அவுட், ஸோ எது வந்து இதுல வந்து டிஃபரெண்டா இருக்கு, எந்த நூல் வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து நான் செக் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ 11வது கொஸ்டின் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பொருந்தாததை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க, சரிங்க. ஸோ நாலடியாரை இயற்றியவர் வந்து நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க. நம்மளே பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து இங்கே தான் தெரிஞ்சிச்சு, பியிலையும் தெரிஞ்சிச்சு, இதுதான் வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து தப்பு, சரிங்களா? ஏன்னா நாலடியாரை தொகுத்தவர் இயற்றியவர் வந்து யார் அப்படின்னா சமண முனிவர்கள், சரிங்களா? ஸோ நாலடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள். ஸோ நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன, கரெக்ட் தான். நாலும் ரெண்டும் என்ற சொல்லு, நாலும் இரண்டும் சொல்லக்கூடியது என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கிறது. ஸோ இதுவுமே கரெக்ட் தான், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் தப்பு. ஏன்னா நாலடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நூல்கள், இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆசிரியர்கள், சரிங்களா? ஸோ தொன்னூல் விளக்கம், நாலடியார், திருவேங்கடத்து அந்தாதி, மதுரை களமுகம். இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபரர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், வீரமாமுனிவர், சமண முனிவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொன்னூல் விளக்கம். ஸோ தொன்னூல் விளக்கத்தை எழுதுனது வந்து யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வீரமாமுனிவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற நூலை எழுதினவர், சரிங்களா? ஸோ வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். ஸோ நாலடியார் சமண முனிவர்கள், நமக்கே தெரியும். நம்ம வந்து சமண முனிவர்கள் நாலடியார் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம், சரிங்களா? ஸோ நாலடியார் சமண முனிவர்கள். திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், சரிங்களா? திருவேங்கடத்து அந்தாதி நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை களம்பகம் குமர குருபரர், மதுரை களம்பகம் என்ற நூலை இயற்றியவர் குமர குருபரர், மதுரை களம்பகம் குமர குருபரர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர், நாலடியார் சமண முனிவர்கள், திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை களம்பகம் குமர குருபரர், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்வம் சகடகால் போல் வரும் அப்படின்னு நூல் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நாலடியார் தான், சரிங்களா? ஸோ எதுவுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நாலடியார் தான். செல்வம் சகடகால் போல் வரும் அப்படிங்கிற நூல் வந்து எது அப்படின்னா நாலடியார் தான். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு குறளை வந்து பார்த்துருந்தோம், இன்னொரு அடியும் வந்து பார்த்துருந்தோம். அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நாலடியார் தான். இப்போ செல்வம் சகடக்கால் போல் வரும் அப்படிங்கிறது வந்து எது பார்த்தோம்னா அதுவும் நாலடியார் தான், சரிங்களா? ஸோ அடுத்தது பழகு தமிழ் சொல்லரிமை 4-2. இதில் 4 என்பது எந்த நூலை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பழகு தமிழ் சொல்லரிமை 4-2. இதுல 4 வந்து எந்த நூலை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி, நாலடியார் தான் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம பார்த்தது தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி கொஸ்டின்.
ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு 18 நூல்கள் இருக்கு நம்ம பார்த்துறோம் சரிங்களா. ஸோ அந்த 18 நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூல்கள் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அறநூல்களை தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அறநூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் அறத்தை வலியுறுத்தும் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அறத்தை வலியுறுத்தும் நூல்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அறம் சார்ந்த நூலா அல்லது ஒரு அகம் சார்ந்த நூலா புறம் சார்ந்த நூலா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கு. ஸோ அது எந்த நூல் அப்படின்றத நீங்கள் வந்து தேடி பார்த்து கண்டுபிடிச்சு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் சரிங்களா. ஸோ ஒரே ஒரு நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அறநூலா அல்லது புறநூலா. ஸோ சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூனால ஸ்க்ரீன் ஷேர் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 11 நூல்கள். ஸோ அது அறம் சார்ந்த நூல்கள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அறம் சார்ந்த நூல்கள் வந்து எத்தனை அப்படின்னா 11 நூல்கள் சரிங்களா. ஸோ நாலடியார் சாரி 15 கீழ்கணக்கு நூல்களில் அறம் சார்ந்த நூல்கள் வந்து எத்தனை அப்படின்னா 11 நூல்கள் சரிங்களா. ஸோ அதில் புறம் சார்ந்த நூல்கள் வந்து எத்தனை அப்படின்னா 6 நூல்கள் இருக்கு சரிங்களா. ஸோ 11 + 6 17. ஸோ ஒரே ஒரு நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அறமா அல்லது புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள ஒரு நூல் சரிங்களா. ஸோ அது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதான் வந்து ரெண்டு இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2 ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து அந்த பொருந்தாத நூல் எது அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன். ரெண்டாவது இந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் அறம் புறம் சாராத ஒரு நூல் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ இந்த கண்டிப்பாக அந்த நாலடியார் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.